வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ மகரிஷி நம்முடைய அறிவு திறனை பொதுவாக 5 வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாரு. இதில் முதல் வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை அறிவு. இயற்கை அறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல, இது எல்லா உயிர்களுக்கும் பொது அப்படிங்கிறாரு. அதாவது இயற்கை அறிவை ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கையுடைய வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளும் சிறப்பாற்றலே இயற்கை அறிவு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு உயிர் ஒரு விதமான சூழல்லையும் ஒரு விதமான இருப்புகள் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு சூழலில் ஒரு விதமாக கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த உயிர் தன்னோட தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளுமா. அது இயற்கையாகவே நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய செடி மரம் இதெல்லாம், உதாரணம் கள்ளிச்செடி, இதெல்லாம் தண்ணீர் அதிகம் தேவைப்படாமல் அது தன்னுடைய உயிரை தக்க வைத்துக்கொள்ளும். இருக்கிற தண்ணியையே உபயோகம் பண்ணி உயிரோடு இருக்கும். ஸோ அதுதான் இயற்கை அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது உயிர் வாழக்கூடிய, குறைந்த தண்ணீரிலே உயிர் வாழக்கூடிய அறிவு அதுக்கிட்ட இருக்குது. இதுதான் இயற்கை அறிவு. இந்த இயற்கை அறிவு மனிதர்கிட்டையும் இருக்குது. அது எப்படி செயல்படுதுன்னா, நம்ம இப்போ இதை சொல்லலாம். உதாரணத்துக்கு குழந்தை பிறந்த உடனே அது பால் குடிக்குது. அது எப்படி அதுக்கு அந்த அறிவு வருதுன்னா, இயற்கையாகவே அது அமைஞ்சிருக்கு. இதே மாதிரியே இந்த குழந்தை நடக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மனிதர்கள் மட்டும்தான் நடக்கிறதுக்கு கூட கற்றுத்தரோம். நடவண்டி வச்சு இல்லை இப்படி பிடிச்சிட்டு நடக்க வச்சுன்னு. மற்ற மிருகங்கள் அந்த இதெல்லாம் தானாகவே எல்லாமே பண்ணிக்குது. அப்போ மனிதன் மட்டும் அவன்கிட்டையும் இயற்கை அறிவு இருக்கே, ஏன் அவன் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னா, அவனும் பண்ணுவான். ஆனால் நம்ம 6ஆம் அறிவு இருக்கிறதுனால நம்ம சும்மா இருக்க முடியல சுற்றி இருக்கிறவங்களால. அதனால் நம்ம அதை கற்றுக் கொடுக்குறோம். அப்படியே விட்டாலும் அது கட்டாயமாக மனிதனும் நடப்பான். ஏன்னா அவன்கிட்டேயும் இந்த இயற்கை அறிவுங்கிறது இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு முள் மேலே கால் வச்சிட்டோம்னால இல்லை ஒரு தீ மேலே கால் வச்சிட்டோன்னா நம்ம உடனே நம்ம இன்ஸ்டிங்க்டாக அந்த காலை எடுத்துருவோம். காலை எடுக்கணும் அப்படிங்கிறது என்ன அறிவுனா இயற்கை அறிவு. மனிதன் இந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை அறிவை கூட தன்னுடைய 6ஆம் அறிவால் சில நேரம் என்ன பண்ணுறான், அந்த இயற்கை அறிவையே கூட மாற்றிக்கிறான். அவனுக்கு இன்ஸ்டிங்க்டாக தெரியறத கூட அந்த 6ஆம் அறிவு குழப்பும் சில சமயம். அதனால் எப்போவுமே இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அது இயற்கையாகவே நம்மிடம் அமைந்திருக்கக்கூடிய அறிவு. வாழ்க வளமுடன்.